நேத்திக்கான எபிசோடு பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி பல பேரை போட்டு பொழந்தாரு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சபரி, அதுக்கடுத்து விஜய் பார்வதி, இவங்களெல்லாம் என்னதான் போட்டு பொழந்தாலுமே அதை விட ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருந்த ஒரு மொமெண்ட் என்னன்னா எஃப்ஜேவியும் விக்கல் சிக்கிரம் இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பொழந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மேல ஃபோக்கஸே போகாம இருந்தது. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்மளே சொல்லிட்டு இருந்தோம், அந்த பயபுல பண்றதெல்லாம் கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் நேற்று அந்த பயபுலேயே வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிச்சுல, ஸோ அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கிரம், அவரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டே இருந்தாரு. நான் நல்லவன், நான் கமெடியன், நான் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறதுனால நான் வந்து ரொம்ப நல்லவன், யாரும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கை பிரேக் பண்ணி நான் வந்து இதுக்கப்புறம் எல்லாரும் திருப்பி அடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா நான் நல்லவன்றதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். நேற்று விஜய் சேதுபதி அந்த நல்லவன்ற இமேஜை பற்றி போட்டு சுக்கு சுக்கா நொறுக்கிட்டார்ல, ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது ரெண்டு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் விக்கல் சிக்கிரம் வந்து நேற்று வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருங்க. அதாவது சார், நான் வந்து அந்த இடத்துல ஒன்று சொல்லியிருக்கணும் சார், நான் வந்து என் மேலே தப்பு சார், எனக்கே அசிங்கமாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கறதுக்கு பயங்கர ஃபன்னான ஒரு மொமெண்டாக தான் இருந்தது. அதாவது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அங்கே வந்து என்ன நடந்ததுன்னே தெரியல. இவர் சொல்கிறாரு, இல்லை விக்ரம், அதுதான் நீங்கள் யாருன்னு உங்களை காமிச்சிருக்கு, ஆக்சுவலாக உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதை நீங்கள் தான் காமிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார், அந்த இடத்துல நான் அப்படிலாம் யோசிக்கல, எனக்கு உள்ளே இருந்து அப்படிலாம் நான் யோசிக்கல, எனக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணனே தெரியல, அசிங்கமாக இருக்குது. அதாவது இதெல்லாம் எஸ்கேபிசம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சார் உடனே சாரி கேட்டுறேன் அப்படின்றதுல எஸ்கேபிசம். ஆக்சுவலாக சபரி அடிச்சாரு, விக்கல் சிக்கிரம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே இருக்க அந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்லிட்டாருன்னு சொல்லணும். அதாவது இதுதான் விக்ரம், உங்களுக்குள்ள அந்த இருக்க அந்த வன்மோ இதை தான் காமிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, இதை யாராவது சொல்லணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாக அந்த நல்லவன் இமேஜ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கிரம் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அந்த நல்ல இமேஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்கான்னு உருகிட்டாரு அமித், விக்கல் சிக்கிரம். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களாம் எப்படின்னா நான் வந்து அமைதியாக இருக்கேன்னா நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுருந்தாங்கல்ல, அதை தான் விஜய் சேதுபதி நேற்று பிரேக் பண்ணியிருக்காரு. நீங்கள் அமைதியாக இருந்ததுனால நல்லவங்களா இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புக்கு சப்பானாக இருக்கீங்க, எதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து வைக்காமல் இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்திருக்கீங்க. ஸோ இதை வந்து திருப்பி திருப்பி நல்லவன்ற ஒரு போர்வையில் வந்து போத்திக்கின்னு உங்களுக்கு நீங்களே பட்டம் கொடுத்துக்கிறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விக்கல் சிக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ அவர் பயங்கரமான ஆள் அப்படின்னு இவனுங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, இந்த சுபிக்ஷா, வியானா, ஸோ இந்த அரோரா, இந்த மாதிரி பீஸுங்களாம் எப்படின்னா விக்கல் சிக்கிரம் தான் இங்க ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி நம்புதுங்க, அதுவும் நம்புதுங்க. ஏன் மற்றவங்களாம் என்ன கெட்டவனுங்களா? அந்தந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் எவன் நல்லவன் கெட்டவன்றது வரும். இப்போ விக்கல் சிக்கிரமுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது மாட்டிக்கினாரு, சபரிக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது மாட்டிக்கினாரு. மற்றபடி சபரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அயோக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் யாராலையும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து சபரி அக்ரெசிவாக ஆட்டாப்ல, ஸோ அது மட்டும் தான் சபரி மேலே இருக்க தப்பு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சபரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மற்றவங்களை வந்து காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆடுறான் அப்படின்றதெல்லாம் இங்கே சொல்லவே முடியாது. ஏன்னா சபரியோட கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அவன் இது வரைக்கும் பழகின விதம், எல்லார்ட்டும் பேசின விதத்தை பார்க்கும்போது நல்லவன் தான், அவன் கெட்டவன்லாம் கிடையாது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல சபரி மாட்டிக்கினா, விக்கல் சிக்கிரம் ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கினாரு. இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கிரம் எந்த சிச்சுவேஷன்லயும் அவர் மாட்டாத காரணம் எதுலையுமே அது உள்ள இன்வால்வ் ஆக மாட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா, அது போன வாரம் தான் எல்லா சிச்சுவேஷன்லயும் உள்ள இன்வால்வ் ஆனாரு. கேட்டா நான் வந்து இதுக்கப்புறம் பிரேக் பண்றேன், நல்லவெல்லாம் இருந்தது போதும் அப்படின்னு அவன் பிரேக் பண்றேன்னார்ல. இன்னொரு விஷயம், விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல விக்கல் சிக்கிரமுக்கு பூஜை போடுறாரு. ஸோ அதுவும் நடக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பூஜை போட்டதாங்க கரெக்ட் ஆகும். இந்த வீட்டுக்குள்ள எவன்லாம் நல்லவனா சுத்துறானோ அவனெல்லாம் தேடி தேடி வெளுக்க போறான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நல்லவனா எவனும் இருக்காதீங்க, அதாவது நல்லவன்ற போர்வையில் இருக்காதீங்க, நீங்கள் மட்டும் தான் நல்லவனுங்களா, நீங்கள் மட்டும் தான் உத்தமனுங்களா, மற்றவனுங்களாம் உத்தமம் இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல விக்கல் சிக்கிரமுக்கு மட்டும் சிறப்பு பூஜை வந்து விஜய் சேதுபதி போடுறதா ஒரு நியூஸ் வருது. ஸோ அதை கேட்கும் போது எனக்கும் ஓகே சரியான விஷயம் தான்ப்பா. விஜய் சேதுபதி கையில் எடுத்திருக்க அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த நல்லவன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து காமிக்காதீங்க அப்படின்னு சொல்றது. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க மட்டும் நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறது என்ன பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்க முடியல. நேற்று அந்த வன்மம், அது உங்களுக்குள்ளே இருந்தது பார்த்தீங்கன்னா வன்மம் தான் அப்படின்றது பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க வந்து எங்களை புனிதமானவர்கள் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா போட்டு சுக்கு சுக்கா நொறுக்கி இருக்காரு. உங்களுக்குள்ள இருந்தது வன்மண்டா, பார்வதி உனக்கு பிடிக்கல, அந்த இடத்துல அவங்க அடிப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க சிரிச்சிட்டு தானே இருந்தீங்க. விக்கல் சிக்கிரமும் சரி சபரியும் சரி, அதாவது மேனாண்டில் அப்படி தானே பண்ணணும், கேம்னா அதுதான், அதுக்கு என்ன பண்றது, கை உடையும் காதுக்கு உடையும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்றது, ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு பேசிட்டு தான் வந்தானுங்க. யாரு? விக்கல் சிக்கிரமும் சபரியும். இங்கே வந்து அப்படி குனிஞ்சிக்கிட்டு சார் தப்பு பண்ணிட்டோம் சார், என்னால் எனக்கே அசிங்கமாக இருக்குது சார், முடியல. அதாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து விக்கல் சிக்கிரம் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொன்னார். இதுதாங்க அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸு. என்ன பெர்ஃபார்மன்ஸியா அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீ வந்து ஆக்சுவலாக சபரி கூட சார், அதாவது நான் வேணும்னே பண்ணல சார், ஐயா என்னை விட்டுருங்கய்யா மாட்டீங்கனையா அப்படின்ற மாதிரி தான் சபரியோட ரியாக்ஷன் இருந்தது.
ஆனால் விக்கல் விக்ரமோட ரியாக்ஷன் ஏதோ யாரோ ஒருத்தர் பண்ணி அதுக்கு வந்து ஃபீல் பண்ண எப்படி இருக்கும், ஐயோ இன்னும் இப்படி ஆயிடுச்சு, ஐயோ எப்படி இது நடந்தது, டேய் நீ பண்ணதுடா, அது நீ பண்ணதுக்கு நீ ஏன்டா அப்படி ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு விக்கல் விக்ரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஜெனியூனான பாயிண்ட் வைக்கிற அந்த கிளாரிட்டி இருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ அந்த கிளாரிட்டியோட பயாஸ்டா இல்லாமல் விக்கல் விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பயாஸ்டா தான் இருக்காரு. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்கள அவங்களுக்கு வந்து வெறுக்கிறாரு அப்படின்னும் போது ஆப்வியஸாக எல்லாருக்கும் அந்த விஷயம் தோணும். ஸோ இதுக்கப்புறமா ஒரு கிளாரிட்டி வந்து பயாஸ்டா இல்லாமல் நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல், சார் நான் கெட்டவன் தான் சார், நான் வந்து கெட்டவன் இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்றது எதுவுமே சொல்ல, நல்லவன் கெட்டவன்லாம் சொல்ல, என் கேம் பார்த்து நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க வந்து பயாஸ்டா இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னா அது அன்பு கேங்கிட்டையும் அதே மாதிரி இரு, அதே மாதிரி வம்பு கேங்கிட்டையும் அதே மாதிரி இரு. நேற்று அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பயங்கரமா வைரல் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட ஆக்டிங் இருக்குல்ல, அது சரியான வைரலுங்க. அதாவது இந்த பயப்படுற மாதிரி நடிச்ச மாதிரி உட்காந்தாங்க. விஜய் சேதுபதி அங்கே மொக்க பண்ணியிருப்பாரு பாருங்க, சாண்ட்ரா இன்னும் பயப்படுறாங்க, அவங்க மூஞ்சில இருக்க பயமே இன்னும் போல அப்படின்ற மாதிரி மொக்க பண்ணி தான் விட்டுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருந்தாலும் அந்த ஆக்டிங் வந்து சரியான வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏமா என்னம்மா ஆஸ்கர் அவார்டே ஒன்று கொடுக்கலாம் போல இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த டாஸ்க் நடந்து அவங்க அடிப்பட்டாங்கல்ல, அப்போ பயந்ததோட நேற்று எப்படி சொல்லதான் சாண்ட்ரா ரொம்ப பயந்தாங்க. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, சரி பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக போட்டுருவோம், போட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அன்புக்கு எங்க அடி வாங்க முடியுமோ அடி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் போட்டு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த நாமினேஷன் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இவங்க டிஸ்கஷன் பண்ணாங்கல்ல, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேட்காத மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி எபிசோட்லையும் கேட்கல அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ அது எனக்கு பார்க்கும்போது ஒருவேளை வம்பு கேங்க வந்து ஒரு வாரம் விட்டு அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே வாரத்தில் எல்லாரையும் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் வராது அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கேங்கையும் பார்வதி அண்ட் கோவை மட்டும் அடிச்சுட்டு வம்பு கேங்க வந்து நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்க எதாவது பண்ணுவாங்கல்ல ஒரு எனர்ஜியில், ஆஹா நம்ம பண்ணுறது எல்லாம் சரியாக இருக்குது சொல்றது பக்காவாக போயிட்டு இருக்கு பிளானு, ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அவங்களும் பண்ணுவாங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது ஒரு பீக் மொமெண்ட் வந்தோன்னு போட்டு செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து இந்த எஃப்ஜே மேட்டருக்கு வருவோம். எஃப்ஜே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எஃப்ஜே வந்து அந்த குட் கேம்னு கத்தினார்ல, அந்த மொமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வந்து எஃப்ஜே கேள்வி கேட்குறாரு, டேய் அதாவது ஒரு பொண்ணு அங்கே அடிபட்டிருக்கு, நீ வந்து போய் கேட்கலாம் கூட பரவாயில்ல, அந்த இடத்துல போய் என்ஜாய் பண்ற, நல்ல குட் கேம் என்ன குட் கேம், சபரி அப்படி என்னத்தை இது பண்ணிட்டாருன்னு நீ போய் கேட்குற அப்படின்னு கேட்டார்ல, சபரி மூஞ்சி அப்படியே தொங்கி போச்சு, என்னடா இது பொசுக்கு இப்படி பேசிட்டாரு இந்த மனுஷனே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல குட் கேம் ஓடுறாரு இவரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா அமித் ஓடியாரு, அதனால தான் ரெண்டு பேரும் வாங்கி கட்டிக்கினாங்க. அவர் விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொல்றாரு, இது எப்படா நீ குட் கேம்னு சொல்லுவேன் அப்படின்னா, கனியா இருந்தா சொல்லுவேன், கனியா இருந்தாலும் சொல்லுவேன் சார், நான் யாரா இருந்தாலும் நான் சொல்லுவேன் சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி, ஏன்டா எஃப்ஜே உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது, ஏன்டா இந்த நடிப்பு நடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது அவனோட ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா மாறவே மாட்டுதுங்க. ஹோஸ்ட்டை வந்து ஒரு மாதிரி மொக்க பண்ணுற மாதிரி பேசுகிறான், ஓகே அப்படின்ற மாதிரி பேசுறதுல எனக்கு அப்படியே ஆதிரியை பார்த்த மாதிரி தான் இருந்தது. என்னடா ஆதிரியை பார்த்த மாதிரி, அப்படியே ஆதிரி இதே மாதிரி தான் மொதல் வீக்கெண்ட் எபிசோட ஓகே சார் ஓகே, அந்த ஓகேல வந்து ஒரு நக்கல் இருக்கும். அதுதான் நேற்று இவனும் கேட்டான், அது என்ன எஃப்ஜே ஓகே இல்லை சார் ஓகே சார் நான் திருத்தி, அதாவது அது டோன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா இது வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்டுக்குள்ளே எஃப்ஜே அப்படி நக்கலாக பேசணும், அதே மாதிரி ஹோஸ்ட்டுக்கிட்டே நக்கலாக பேசுகிறான். எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் அண்ணன்லாம் கூப்பிடாத சார்னு கூப்பிடுன்னு சொல்லணும். ஏன்னா அவனுங்களுக்கு அண்ணன் கூப்பிடுற அந்த பாண்டிங்க்கு விட்றதுனால என்ன ஆகுதுன்னா அவனுங்க ரொம்ப இறங்கி வந்துடுறானுங்க. அண்ணன் தானே, டேய் என்னடா அண்ணா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்துடுறானுங்க. அதனால விஜய் சேதுபதியை பார்த்து மதிக்க மாட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே அது ஒரு விஷயம் திட்டிகிட்டு இருக்காரு, ஓகே அப்புறம் வேற என்ன சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் வந்து எஃப்ஜே, எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே பேசுறது அப்படிதாங்க தோணுச்சு. எனிவேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு விழுந்த அடி இருக்குல்ல, அதுவும் தரமான அடி தான். அதாவது இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ என்ன டேக்கிள் பண்ண நினைக்காத, முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு ரெண்டு கொட்டி விட்டாரு. எஃப்ஜேக்கு இது இப்போ வந்து அடி இல்லை, அடுத்த வாரம் உழப்போது பாருங்க அடி. ஏன்னா கேப்டன் ஆகிட்டா தப்பிச்சிடலான்னு நினைக்கிறாப்புல, கேப்டன் ஆனால் தான் அங்கே சம்பவமே. இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் எவன்லாம் கேப்டன் ஆகணும், ஒவ்வொரு வாரமும் அவன்லாம் அனுபவிக்கிறான். ஏன்னா இந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாராலையும் முடியாது, பிக் பாஸாலேயே முடியல, கேப்டனால எங்கே முடியும். நெக்ஸ்ட் வீக் இது எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்வதி கலவரத்தை ஆரம்பிப்பாங்க, எஃப்ஜேனாலே சும்மாவே காண்டாவாங்க, இதில் கேப்டன் ஆகிட்டா சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் பாருங்க எஃப்ஜே போட்டு பொலன்னு பொழக்க போகிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த விக்கல் விக்ரம் போட்டு பொழந்தார்ல, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை ப்ரோ என்ன ப்ரோ விக்கல் விக்ரம் அவ்வளோலாம் எதுவும் பண்ணல ப்ரோ, அவர் உண்மையிலே அவர் சொல்கிற மாதிரி நல்லவர் தான் ப்ரோ, அவர் அப்படிலாம் யோசிக்கல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க வன்மத்துலலாம் யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை அவர் அப்படி தான் யோசிச்சாரு, அவர் வன்மத்தில் தான் யோசிச்சாரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.